வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் உருவாகி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்க ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நீரஜ் கயான் அப்படிங்கிறவர் 10 வருஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இயக்கி இப்போ ஆஸ்கர் வரைக்கும் சப்மிட் போயிருக்கு. இந்த படத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன் இந்த படம் எல்லா படத்தையும் தாண்டி ஆஸ்கருக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இஷான் கட்டார், அப்புறம் விஷால் கெத்வா அண்ட் ஜான்வி கபூர் இவங்க எல்லாருமே நடிச்ச ஒரு படம். பேசிக்லி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் என்னென்னா, இவர் டேரக்டர் மசான் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்காரு. இப்போனா 2015 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய க்ரியேட்டிவ் பிரேக் எடுத்து 10 வருஷம் கழித்து இந்த படத்தை பண்ணுறாரு. இந்த படத்தோட ஒரு கரு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு சின்ன எஸ்ஸே மாதிரி எழுதுறாரு. அந்த எஸ்ஸே பல பேராலும் பெருசாக பேசப்படுது, பலரோட மனதையும் தொட்டதுனால அந்த எஸ்ஏலேருந்து ஒரு சிந்தனை உதிர்த்து இந்த டைரக்டர் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ பேசிக் ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு அப்புறம் கோவிட் ஆல்மோஸ்ட் முடிகிற டைமில் பார்த்திங்கன்னா நடக்கிற மாதிரியான கதை. நார்த் இந்தியாவில் ஒரு சின்ன வில்லேஜ், அங்கே 2 பசங்க சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே ஃப்ரெண்ட்ஸாக வளர்ந்த பசங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும். ஏன்னா எல்லாருக்குமே காசுனால அடுத்த லெவலுக்கு போயிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் காசு லெவலில் முன்னேறணும் அப்படிங்கிறதையும் தாண்டி சில பேருக்கு அந்த சமூக அமைப்புலேருந்தே வெளில வந்துட்டால் போதும், அதே ஒரு முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் தப்பிச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னு இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த 2 பசங்களுக்கும் ஒரு சின்ன கிராமத்தில் நேஷ்னல் போலீஸ் எக்ஸாம் எழுதி அதில் ஒரு நல்ல ரேங்கிங்கில் வெளில வந்துட்டால் அவங்க வாழ்க்கையில் நல்ல வேலை வாங்கி சம்பளம் வாங்கி செட்டில் ஆகிறது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஸ்டிக்மாலேருந்து வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேசிக்லி இவங்க 2 பேருமே ஒருத்தர் நார்த் இந்தியாவில் தலித்துன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம். ஸோ இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு வகையில் ஒடுக்கப்படுறாங்க, டிஸ்கிரிமினேஷனுக்குள்ளே ஆளாக்கப்படுறாங்க நார்த் இந்தியாவில். அப்படிங்கிறனால அந்த சமூக கட்டமைப்புலேருந்து அந்த படிப்பு அப்படிங்கிறது ஏன் அவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி நேஷ்னல் போலீஸ் சர்வீஸ் எக்ஸாமை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இவங்க போகிறப்போ சின்ன வயசுலேயே இவங்களுக்கு எதெல்லாம் அட்வான்டேஜாக இருக்குது, ஆனால் தாண்டி ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் 10 டிஸ்அட்வான்டேஜ் மைனஸ் இருக்கா மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க எதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ரியலிஸ்டிக்காக சொல்லியிருக்கிற இந்த படம் ஒரு சிம்பிளான பட் ரொம்ப எஃபெக்டிவான விஷயத்தை பேசுகிற ஒரு படமாக இருக்குது. ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பல படங்கள் போட்டி போட்டுச்சு ஆஸ்கர் சப்மிஷனுக்கு. பட் பேசிக்கலி கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போட்டது மட்டும் இல்லாமல் கோவா திரைப்பட விழா, அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் போட்டு காட்டி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எந்திரிச்சு நின்று பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 நிமிஷத்துக்கு கைத்தட்டியிருக்காங்க. அந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆனாலும் பல வேர்ல்டு ப்ரீமியரில் போட்டாலும் இந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல, 9 நிமிஷம் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் இந்த படத்துக்கு கொடுக்கறதுனால இந்த படம் என்னடா இது ஸ்லம்டாக் மில்லியனருக்கு அப்புறம் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு படத்தை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல பேரையும் இந்த படத்தை பார்க்க வச்சுருக்கு, திரும்பி பார்க்க வச்சுருக்கு. சரி, இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தை எங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு உதித்து இருந்துச்சுன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அதை போய்ட்டு நீங்கள் பார்த்து உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கா, இது உலகத்தரம் வாய்ந்த படமாக, இந்தியாவுக்கு ஆஸ்கருக்கு சப்மிட் பண்ண வேண்டிய தகுதி எல்லாமே இந்த படத்துக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்களும் அவங்க ரிவ்யூ கமெண்ட் பண்ணுங்கள். பேசிக்லி இந்த படத்தை கூட நிறையா படத்தை சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன கொடுமைனா, இந்த படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப சமூக பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டிக்கான திரைமொழி உள்ள ஒரு படம். இதற்கு கூட எந்தெந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சப்மிஷனுக்கு போட்டி போட்டிருக்குன்னா, புஷ்பா 2 அந்த அளவுக்கு தான் நம்ம இந்தியாவில் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா தரவரிசை அப்படிங்கிறதே இதையும் ஒன்றாவாடா வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பல பேரால் பார்க்கப்பட்டு ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஆர்ஆர்ஆர் படத்துக்கெலாம் சில கேட்டகரிஸில் ஆஸ்கர் வாங்கினதே ஒரு பெரிய லாபி அப்படிங்கிறத இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாலும், இந்த பர்டிகுலர் ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற படத்துக்கு எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் இந்த படம் பல பேரை திரும்பி பார்க்க வச்சுருக்கு, அந்த 9 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேசிக்லி சோஷியல் ஸ்டிக்மாவை பற்றி பேசினாலும் எமோஷ்னலி ரொம்ப கான்ஷியஸாக இருந்து யாரையும் உயர்த்தியும் காட்டிடாமல் தாழ்த்தியும் காட்டிடாமல் இதில் தப்பும் இருக்குது ரைட்டும் இருக்குது. சமூக அமைப்பு அப்படிங்கிறதுல இந்தியா இன்றைக்கி ஒரு முன்னேறி கொண்டே இருக்கும் நாடாக இருந்தால் கூட சமூக அமைப்பில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உலக அரங்கில் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறத இந்தியாவை பற்றி தெரியாதவங்களுக்கும் பார்த்தா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த படத்தை பார்த்திங்கன்னா காஸ்ட் இருக்க டிஸ்கிரிமினேஷன் மற்றும் கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்தையும் சூப்பராக காட்டியிருக்காங்க. அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஹார்ட் ஃபெல்ட்டாக காட்டியிருக்கனால இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னொரு விஷயம் ரீசெண்ட் டைம்ஸில் பாலிவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிவு பஞ்சம் வறட்சி ஏற்பட்டு எல்லா படங்களுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஹிட் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பாலிவுட்னாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. அதனால தான் பேன் இண்டியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கி நிறையா பேசப்படுறதுக்கு காரணமே வந்து சவுத்தில் இருந்தோ இல்லை பாலிவுட்டையும் தாண்டி நிறையா மொழி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு அப்பீல் ஆகி பேன் இண்டியன் மூவிஸ் அப்படின்னு ஒன்று உருவாகி பாலிவுட்டில் வந்து கற்பனை ஒரு வறட்சி இருக்கிறதுனால பாலிவுட் எல்லாருமே தவிர்த்துட்டு மற்ற சினிமாக்களை வந்து பெரிய விஷயமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயே இந்த படம் வந்து உலக லெவலில் இந்திய படங்களில் பேசப்பட வைக்க ஒரு படமாக இருந்ததுனால இதை பற்றி எல்லாருமே தொடர்ந்து வந்து ஒரு ஹை ரிகார்ட்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு சமூக பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு பாருங்கள் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காட்டி ஒரு பரிதாபத்தை தேடி அதற்கப்புறம் வந்து அதன் மூலிமா ஒரு தத்துவத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படத்தில் முடிச்சு விட்ருப்பாங்க. பட் இந்த படத்தில் இந்த கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்புறம் அந்த சோஷியலி ஸ்டிக்மடைஸ் பண்ணப்படுறவங்க எப்படிப்பட்ட ஒரு குரூப்ஸில் வந்து வராங்க, அவங்கள அதற்கு மேலே இருக்கவங்க அடக்குறாங்கன்னு நினைக்கிறாங்களே, பட் அதற்கும் மேலே யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்கள அடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை காட்டுறது மட்டும் இல்லாமல் போகிற போக்கில் வந்து அழகாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீர்வும் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கிறதுனால இந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக பார்க்கப்படுது. குறிப்பாக எல்லா சொல்யூஷனுமே வந்து ஒரு நிரந்தர சொல்யூஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதற்கு படிப்பு அப்படிங்கிறத நீங்கள் டார்கெட் வச்சுட்டு சில இடங்களில் போய்ட்டு நீங்கள் அமர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரலாம் அப்படிங்கிற தீர்வை ஒரு சிஸ்டமேட்டிக் வேல இந்த படம் விளக்கியிருக்கிறதாவே வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்ஸ்லாம் இந்த படத்தை பாராட்டுறாங்க, மெய்சில் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த படம் வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பெருசாக பண்ணவே இல்லை. ப்ரொமோஷன் பண்ணாமல் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே ஒரு படம் வந்து நல்ல படம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவிலையும் இப்போ ஆஸ்கருக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருந்தாலும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாங்களோ அவங்களாம் இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படம் இப்போ ஒரு பேசு பொருளாக கடந்த ஒரு வாரமாக இருக்கிறனால நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து இந்த படம் வந்து நிறைய பேர் ஓடிடி பிளாட்ஃபார்மில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பேசியிருக்கு அப்படின்னா இந்த படம் எடுக்கப்பட்ட மாதிரியே வெளில வந்திருக்கா கேட்டிங்கன்னா அப்படி தான் இல்லை. ஹோம்பவுண்ட் படத்தை எடுக்கிறப்போ வந்து அதில் சேர்க்கப்பட்ட காட்சிகள் எடுக்கப்பட்ட காட்சிகள்லாம் ஏராளம். அதில் சென்சார் போர்டு உள்ளே பூந்து வந்து நிறைய காட்சிகளை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, இது வந்து சமூகத்தில் வந்து ஒரு பிரச்சனையை வந்து பண்ணிடும், அதனால் இந்த காட்சிகள்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து பார்த்து சில நிமிட காட்சிகளை இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆஸ்கர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் எப்போவுமே இது மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு சப்மிட் பண்ணுறோம் அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வேறு மாதிரியான ஒரு வெர்ஷன் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ராவாக இருக்கிறதுனால இன்னும் உலக அரங்கில் இருக்க நிறையா கிரிட்டிக்ஸ்க்கு இந்த படம் பிடிச்சிருக்கிறதுக்கான காரணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம இந்தியாவில் தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ வந்து பார்த்திங்கன்னா சில காட்சிகள் நீக்கப்பட்டதாகவே தான் இந்த படம் வந்து வெளியாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒன்று நீ வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் இல்லை ஆர்ட் சக்ஸஸ் தான் சினிமாவில் இருக்கணும். இதில் வந்து ரொம்ப ரேராக தான் 2 விதமான சக்ஸஸும் 2 விதமான அக்ளைமும் வந்து சில படங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த படம் ஒரு ஆர்ட் மூவி அப்படிங்கிற பேசிஸில் உலக அரங்கில் திரும்பி பார்க்க வைக்கப்பட்டாலும் இந்தியாவில் இந்த படத்தை தேட்டரில் போட்டப்போ நிறைய பேர் பார்க்கல. அதற்கப்புறம் சரி இப்போ வந்து சப்மிட் பண்ணிவிட்டு திருப்பி சில ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. அண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன்ஸும் ஆல் ஓவர் இந்தியாவே ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியால் முடிஞ்ச அளவுக்கு தள்ள பார்த்துருக்காங்க. பட் ரொம்ப கம்மி ஸ்க்ரீன்லேயே ரிலீஸ் ஆனதுனால பப்ளிசிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இந்த படத்தை நிறைய பேர் பார்க்கல. மிஞ்சி போனால் இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 கோடி கூட வசூல் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இந்தியா முழுக்க எல்லாருமே படங்களை விரும்பி பார்த்தாலும் இந்த மாதிரி படங்களுக்கான அப்ரிஷியேஷன் இல்லை ரிசீவ் பண்ணக்கூடிய விதம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத இது ஆஸ்கர் லெவலுக்கு போனாலும் உன்னோட இடத்துல தான்ப்பா வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு பெருசாக பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிறதும் இந்த படத்தோட நிலைமையை பார்த்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் பொதுவாக வந்து பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியவே இல்லை. 2019 முன்னாடி நம்மளோட வாழ்க்கை வேறு மாதிரி இருந்தது. அதற்கப்புறம் அந்த 2 வருஷம் ஒரு ரெகுலேஷன் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்காதெல்லாம் பார்த்தோம். அதற்கப்புறம் இப்போ வாழ்க்கை வேறு மாறி இயல்புக்கு திரும்பி இருந்தாலும் அதோடைய தாக்கம் நம்மளுக்கே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சொசைட்டியில் வந்து இருக்குது. குறிப்பாக அந்த காலகட்டங்களில் படிச்சுட்டு இருந்தவங்க ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் அவங்களுக்கு சொல்லையாக ஒரு 2 வருஷம் ஒரு நார்மல் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க எதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலராக கற்றுக்கணும்னு நினச்சாங்களோ அது எல்லாமே வந்து தடைப்பட்டு போச்சு. வாழ்வாதாரமே சில பேருக்கு போயிடுச்சு அப்படிங்கிறனால அந்த பேக்ரவுண்டில் இந்த கதை நடக்கிற மாதிரி காட்டுறப்போ வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏதோ நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு தலித் ஒரு முஸ்லீம் பையனோட வாழ்க்கையில் நடக்கிறது மட்டும் இல்லாமல் கோவிட் டைமில் நம்ம எல்லாருமே சந்தித்த சில சீன்ஸ்லாம் வந்து அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கிறதுனால இதுவும் இந்த படத்துக்கு ஒரு பேசு பொருளாக மாறதுக்கான முக்கியமான காரணமாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ மொத்தத்தில் நானே இந்த படத்தை வந்து பார்த்துட்டு பேசினா வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கதை சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு உண்டான பஸ்ஸுக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிறத பற்றும் பேசணும். அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி தான் இந்த படத்தை போய் பார்க்க போகிறேன். நீங்கள் ஒரு வேளை ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த படத்தோட பற்றி நான் சொல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு எக்ஸைட்மெண்ட் கூட்டுச்சா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஆஸ்கர் அடிக்குமா அடிக்காதப்பா உங்களோட ஒப்பீனியன் என்ன?